குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். ஆயில் புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலை எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளத்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். வெள்ளை மாளிகையில் மோடியும் டிரம்பும் சந்தித்த போது இந்தியாவுக்கு ஆயுதங்கள் சப்ளை செய்வது தொடர்பாக முக்கிய பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. எல்லையில் அவ்வப்போது இந்தியாவை சீண்டி வரும் சீனா இப்போது 5ஆம் தலைமுறை போர் விமானங்களை தாண்டி 6ஆம் தலைமுறை போர் விமானங்களை தீவிரமாக தயாரித்து வருகிறது. நம் எல்லைக்குள் பயங்கரவாதிகளை அனுப்பி சுகம் காணும் பாகிஸ்தானுக்கும் 5ஆம் தலைமுறை போர் விமானங்களை கொடுக்க சீனா முன்வந்திருப்பதாக தகவல் வெளியானது. இதையெல்லாம் மோடியிடம் சுட்டிக்காட்டிய டிரம்ப், அமெரிக்காவின் சக்தி வாய்ந்த ஆயுதங்கள் இப்போது இந்தியாவுக்கு தேவை, எனவே எங்களிடம் ஆயுதங்களை இறக்குமதி செய்யுங்கள் என்று வலியுறுத்தினார். பேச்சுவார்த்தைக்கு பிறகு பேட்டியளித்த டிரம்ப், இந்தியாவுக்கு F-35 ரக போர் விமானங்களை விற்பனை செய்வதாக அறிவித்தார். சக்தி வாய்ந்த இந்த போர் விமானங்கள் இந்தியாவுக்கு வந்தால் நிச்சயம் அது எதிரிகளுக்கு கிரியை ஏற்படுத்தும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதனால்தான் டிரம்ப் அறிவிப்பு வெளியான அன்றைய தினமே பாகிஸ்தானில் பயங்கர அலறல் சத்தம் கேட்டது. அமெரிக்காவின் முடிவு ஒருதலைபட்சமானது, இது கண்டிக்கத்தக்கது என்று பாகிஸ்தான் அரசாங்கம் கொந்தளித்தது. இந்த நிலையில்தான் F-35 ரக போர் விமானங்கள் பற்றி அடுத்தடுத்து அதிர்ச்சியான தகவல்கள் வெளியாகி வருகின்றன. இதை சக்தி வாய்ந்த போர் விமானம் என்றும் மிகவும் பாதுகாப்பானது என்றும் அமெரிக்கா கூறி வருகிறது. ஆனால் அதை பயன்படுத்திய நாடுகள் அப்படியே நேரெதிரான கருத்துக்களை தெரிவித்து வருகின்றன. இதனால்தான் F-35 போர் விமானங்களை இந்தியா வாங்கும் முடிவு இப்போது கடும் விவாதத்துக்கு உள்ளாகியிருக்கிறது. மத்திய அரசும் இந்த விவகாரத்தில் பொறுமையாக செயல்பட வேண்டும் என்று முடிவெடுத்துள்ளது. உண்மையில் F-35 ரக போர் விமானங்கள் சக்தி வாய்ந்தவைதானா? அவற்றை பயன்படுத்துவது இந்தியாவுக்கு பாதுகாப்பானதாக இருக்குமா? வேண்டுமென்றே இந்தியாவின் தலையில் அதை கட்டி வைக்க பார்க்கிறதா அமெரிக்கா? எதற்காக F-35 போர் விமானம் கடும் விவாத பொருளாக மாறி இருக்கிறது என்பதை விவரமாக பார்க்கலாம். 5ஆம் தலைமுறை போர் விமானமான F-35 ரக போர் விமானம் சக்தி வாய்ந்தது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இதில் F-35A, F-35B, F-35C என்று 3 ரகங்கள் உள்ளன. மூன்றிலும் சின்ன சின்ன மாறுதல்கள் உண்டு. அமெரிக்காவின் லாக்ஹீட் மார்டின் நிறுவனம் இதை தயாரித்துள்ளது. F-35 ரக போர் விமானத்தின் முக்கிய சிறப்பு என்னவென்றால், வானில் மிகவும் தந்திரமாகவும் ரகசியமாகவும் சீறிப்பாய்ந்து வேட்டையாடும். எதிரி நாடுகளின் ரேடாரால் இதை அவ்வளவு எளிதில் கண்டுபிடிக்க முடியாது. உதாரணத்திற்கு F-35A ரக போர் விமானத்தை எடுத்துக்கொள்வோம். இயல்பாக இதன் எடை 13.3 டன். அதுவே எரிபொருள், ஆயுதங்கள், இதர பொருட்களை ஏற்றிய பிறகு 70 டன் வரை இருக்கும். மின்னல் வேகத்தில் சீறி பாயும். மணிக்கு 1931 கிலோமீட்டர் வேகத்தில் பறக்கும் வல்லமை கொண்டது. 8160 கிலோ வெடிபொருட்களை சுமந்து சென்று எதிரிகளின் முகாம்களை சுக்கு நூறாக்க முடியும். ஒரே நேரத்தில் 4 ஏவுகணைகளை தூக்கி சென்று வீசும். குறிப்பாக 2 கைடட் ஏவுகணைகளை பயன்படுத்தலாம். அதாவது ரேடார் வசதியுடன் துல்லியமாக இலக்கை தகர்க்கும் சக்தி கொண்ட 2 ஏவுகணைகளையும் இந்த போர் விமானத்தால் வீச முடியும். இதையெல்லாம் தாண்டி 25 mm கேட்லிங் கன் இந்த விமானத்தில் பொருத்தப்பட்டுள்ளது. இது ஒரு ராட்சச இயந்திர துப்பாக்கி. இதை வைத்து ஒரே நிமிடத்தில் 3300 முறை சுட முடியும். F-35A போர் விமானத்தால் 2200 கிலோமீட்டர் தூரம் இடை நிற்காமல் பறக்க முடியும். வானத்திலேயே எரிபொருள் நிரப்பி தொடர்ந்து பறக்கலாம். இவ்வளவு சக்தியும் வசதிகளும் F-35 ரக போர் விமானங்களில் உண்டு. ஆனால் இதைவிட பதற வைக்கும் பல பஞ்சாயத்துகளும் இந்த போர் விமானத்தில் இருப்பதை மறுக்க முடியாது என்று ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரிகள் கூறியுள்ளனர். முதல் விஷயம், F-35 ரக போர் விமானத்தின் விலை. ஒரு F-35A விமானம் வாங்க 694 கோடி ரூபாய் வேண்டும். அதேபோல் F-35B விமானம் ஒன்றின் விலை 998 கோடி ரூபாய். F-35C விலை 995 கோடி ரூபாய். இவ்வளவு விலை கொடுத்து வாங்கினாலும் அதை இயக்கும் போது ஆகும் செலவும் கூடுதல்.
ஒரு போர் விமானம் வானில் 1 மணி நேரம் பறக்க வேண்டும் என்றால் 36 லட்சம் ரூபாய்க்கு மேல் செலவாகும். நாட்டின் பாதுகாப்பு விவகாரம் என்பதால் கூடுதல் விலை கொடுப்பதை கூட ஏற்றுக்கொள்ளலாம். அதற்காக போர் விமானத்தை விற்ற பிறகும் அதை கட்டுப்படுத்தும் உரிமையை அமெரிக்காவே வைத்திருந்தால் எப்படி? F-35 போர் விமானம் விவகாரத்தில் அதுதான் நடக்கிறது. மற்ற போர் விமானங்களைப் போல் இல்லாமல் இந்த ரக போர் விமானங்கள் முழுக்க முழுக்க அமெரிக்க ராணுவத்துடனும் அதை தயாரித்த நிறுவனத்துடனும் இணைக்கப்பட்டுள்ளன. அதாவது அமெரிக்க ராணுவத்தில் ஆட்டோனாமிக் லாஜிஸ்டிக்ஸ் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் என்று ஒரு அமைப்பு உள்ளது. F-35 ரக போர் விமானங்களில் செயல்பாடுகள் முழுமையாக இந்த சிஸ்டத்துடன் இணைக்கப்பட்டுள்ளன. போர் விமானங்களை நாம் வாங்கிய பிறகும் அதை இயக்குவது, கட்டுப்படுத்துவது, ஆபரேஷன் திட்டம் வகுப்பது போன்ற முக்கியமான செயல்பாடுகளை அமெரிக்காவின் இந்த சிஸ்டம் மூலமே செய்ய வேண்டிய நிலை வரும். போர் விமானங்களை வாங்கிய நாடுகளால் சுதந்திரமாக செயல்பட முடியாது. எனவேதான் ஏற்கனவே அமெரிக்காவிடம் F-35 போர் விமானங்களை வாங்கிய அதன் நெருங்கிய நட்பு நாடுகளான பிரிட்டன், இஸ்ரேல், ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள் குமரலை கொட்டுகின்றன. உதாரணத்திற்கு குயின் எலிசபெத் விமானம் தாங்கி கப்பலில் F-35 போர் விமானத்தை நிலைநிறுத்த பிரிட்டன் முயற்சி செய்தது. ஆனால் அதை அமெரிக்காவின் சிஸ்டம் தடுத்ததாக பிரிட்டன் கவலை தெரிவித்தது. இஸ்ரேலுக்கும் கசப்பான அனுபவம் உண்டு. F-35 போர் விமானங்களில் நிறைய விஷயங்களை தனிச்சையாக மேற்கொள்ள முடிகிறது என்றாலும் அத்தியாவசிய செயல்பாடு மற்றும் பராமரிப்பு வேலைகளை பார்க்க இன்னும் அமெரிக்காவை நம்பித்தான் இருக்க வேண்டிய நிலை உள்ளது என்றது இஸ்ரேல். இந்தியாவும் இந்த வகை போர் விமானங்களை வாங்கினால் நமது ராணுவ நடவடிக்கைகளை நேரடியாக அமெரிக்கா கண்காணிக்கும் அபாயம் உண்டு. போர் விமானங்களின் ஒவ்வொரு செயல்பாடும் அமெரிக்காவில் இருக்கும் சிஸ்டத்தில் பதிவாகிக் கொண்டே இருக்கும். F-35 ரக போர் விமானங்களை வைத்து நம்மால் எந்த விதமான ரகசிய ஆபரேஷன்களையும் மேற்கொள்ள முடியாது. எல்லாமே அமெரிக்காவுக்கு முன்கூட்டியே தெரிந்துவிடும். இந்தியாவுக்கு என்று தனி விருப்பம் இருக்கும். நாம் ஒரு ஆபரேஷனை திட்டமிட்டு நடத்தப் போகிறோம் என்றால் அதில் அமெரிக்காவுக்கு உடன்பாடு இல்லாமல் இருக்கலாம். அப்படிப்பட்ட நேரத்தில் முன்கூட்டியே நம் ஆபரேஷனில் தலையிட்டு திட்டத்துக்கு முட்டுக்கட்டை போட அமெரிக்கா முயற்சிக்கும் வாய்ப்பும் அதிகம். இது நம் ராணுவத்தின் சுதந்திரத்தை முற்றிலும் கேள்விக்குறியாக்கிவிடும். அதேபோல் F-35 விமானத்தில் நாம் உள்நாட்டிலேயே தயாரித்த சக்தி வாய்ந்த ஏவுகணைகளை பயன்படுத்துவதும் கடினம். நேட்டோ நாடுகள் வசம் இருக்கும் ஏவுகணைகளை மட்டுமே இதில் பொருத்தும் வகையில் விமானம் தயாரிக்கப்பட்டுள்ளது. எனவே போர் விமானத்தை பயன்படுத்தும் போது அதற்கு தேவையான ஆயுதங்களையும் அமெரிக்காவிடம் வாங்க வேண்டிய நிலை வரும். அல்லது நம் ஆயுதங்களை பயன்படுத்தும் வகையில் போர் விமானங்களில் மாற்றங்களை கொண்டு வர வேண்டிய நிலை வரும். இதற்கும் அமெரிக்காவின் அனுமதி அவசியம். அதேபோல் F-35 போர் விமானத்தின் சாப்ட்வேரை கட்டுப்படுத்தவோ, மாற்றி அமைக்கவோ, மேம்படுத்தவோ நம்மால் முடியாது. அதை தயாரித்த லாக்ஹீட் மார்டின் நிறுவனத்தின் தயவு இல்லாமல் இவை எதுவும் நடக்காது. F-35 ரக போர் விமானம் தொழில்நுட்ப ரீதியாக மிகவும் சக்தி வாய்ந்தது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் ஒரு பொருளை விலை கொடுத்து வாங்குகிறோம், பொருளும் கைக்கு வந்து விடுகிறது. நாம் தான் ஓனர் என்று சொல்லிவிடுகிறார்கள். ஆனால் சாவியை மட்டும் பொருளை விற்றவன் வைத்துக் கொண்டால் எப்படி? இதுதான் F-35 போர் விமானத்தை வாங்குவோரின் நிலை என்று ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரிகள் அதிர்ச்சி கிளப்பியுள்ளனர்.